கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 12 19 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அங்கே 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்தில் தூரத்தில் நின்று கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை, ஆசாரியனுக்கு போய் உங்களை காண்பியுங்கள் என்று சொன்னார். அவர்கள் கீழ்ப்பிடிந்து சென்றபோது 10 பேரும் குணமடைந்தார்கள். ஒருவன் மாத்திரம் நன்றியோடு வந்து ஆண்டவரை தொழுது கொள்கிற அந்த பகுதி அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருமறை பகுதிக்கு நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், கிரேட்ஃபுல் பீப்புள், நன்றி உள்ள ஜனங்கள். இந்நாட்களிலே நன்றி உள்ள ஜனங்களை காண்பது அரிதாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, நன்றி உள்ள மக்களிடத்திலே வித்தியாசமான குணங்கள் காணப்படுகிறது. தங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் அனுப்பின அல்லது அனுமதித்த அல்லது அவர் தந்தரிலின ஒவ்வொரு சின்ன சின்ன ஆசீர்வாதங்களுக்காகவும் அவர்கள் நன்றியோடு அவர்கள் வாழ்வார்கள், நன்றி செலுத்துவார்கள். தங்களுடைய வாழ்வின் திருமண வாழ்வுக்காக, தங்களுடைய பரிபூர்ண சுகத்துக்காக, தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்காக அவர்கள் நன்றி செலுத்துவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக எண்ணி பார்த்து அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த திருமறை பகுதியை வாசித்த பொழுது 10 பேரும் குணமடைந்தார்கள். ஆனால் ஒருவன் சமாரியன், அவன் மாத்திரம் ஆண்டவரிடத்தில் திரும்ப வந்து அவரை மைமைப்படுத்தி அவரை தொழுது கொள்கிறதை இந்த திருமறை பகுதியிலே காண முடிகிறது. அவன் வாழ்க்கையிலே அவன் உண்மையாகவே நன்றி உணர்வோடு அவன் காணப்பட்டான். நன்றி உணர்வுள்ள மக்கள் உண்மையாகவே வர வர குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசி கால அந்த சம்பவம் அல்லது கடைசி கால வாழ்வினுடைய ஒரு அடையாளம் என்னவென்றால், நன்றி இல்லாதவர்கள் எழும்புவார்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்றியோடு இருக்கிறோமா? இதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை கானானுக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி இல்லாமையிலே அவர்கள் வாழ்ந்து போனார்கள். நன்றி இல்லாததினாலே ஆண்டவருக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணி தவறானதை தொழுது கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை, வசனத்தை தங்கள் பின்னாலே தூக்கி எறிந்தார்கள். என்னுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமையை நாம் மறுமதிப்பீட்டு செய்ய அழைக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நன்றி இல்லாத இருதயமானது எப்படி இருக்கும் என்று சொன்னால், இருள் நிறைந்ததாக இருக்கும். அதே சமயத்திலே தீமையான எண்ணங்களினாலே ஆளப்பட்ட இருதயமாயிருக்கும். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரம் 21 26 வசனங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். நன்றி இல்லாத இருதயத்திலே பொறாமை காணப்படும், பேராசை அங்கு காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே பொறாமையும் பேராசை காணப்படுமானால் அதனுடைய பொருள் என்ன? நாம் ஆண்டவருக்கென்று நன்றி செலுத்த மறந்து போனோம் என்பதுதான். அதே சமயத்தில் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அங்கே 1 நீங்கள் 3 வாக்கியங்களை நீங்கள் கவனமாக வாசித்து பாருங்கள். அந்த பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வாக்கியங்கள். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இதோ, நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்கள் தள்ளுபடியாவீர்கள். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி செலுத்தாமல் போனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் சாபமாய்விடும். நாம் வெறுமையான நிலையிலே தள்ளப்படுவோம். அருமையானவர்களே, நன்றி இல்லாத இருதயத்திலே அங்கே முறுமுறுப்பும் குற்றம் சாட்டப்படுகிற அந்த தன்மையும் காணப்படும். நன்றி உள்ள மனிதன்
ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணம் செய்வான், ஆண்டவரை மகிமைப்படுத்துவான். லூக்கா நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த மனிதனை அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவரை வணங்குகிறதை நாம் காண முடிகிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 16 பாருங்கள். அவருடைய பாதத்தருகே மோங்குப்புற விழுந்து அவருக்கு தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11 நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படியானால் நன்றி செலுத்துகிற அந்த தன்மைதான் ரூட் டு பிளெஸ்ஸிங் என்று சொல்லலாம். ஆசீர்வாதம் பெறுவதற்குரிய வழியாகும். நாம் எப்படி இருக்கிறோம்? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, நன்றி உள்ள மக்களாக வாழ எங்களுக்கு பலந்தார். சமாரிய மனிதனை போல நன்றி செலுத்துகிற சுவாபத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கு தாரும். எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்த மறந்திருந்தால் எங்களை மன்னியும். இன்று முதல் நன்றி செலுத்தி நன்றியோடு வாழக்கூடிய கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.